நேர்மைக்கு விலை இல்லை. பள்ளி வீட்டு வந்ததும் புத்தகப் பையை ஒரு புறமும் சூசாக்ஸ் ஒரு புறமும் என தூக்கி எறிந்துவிட்டு முகத்தை உருண்டு தூக்கி வைத்தபடி கோபமாக பெட்ரூமுள் நுழைந்தாள் சஞ்சனா. வாசக்கதவை லாக் செய்துவிட்டு கிச்சனின் உள்ளே வந்து பாலை காய்ச்சி ஒரு டம்ளரில் ஊற்றி சஞ்சனாவிடம் நீட்டினாள் சவிதா. கோபம் குறையாதவளாக முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள் சஞ்சு. சரி, அவளே அடங்கட்டுமென பாலை மேஜை மீது வைத்துவிட்டு கூடவே தின்பண்டங்களை சில இதையும் வைத்துவிட்டு வெளியேறி தன் வேலைகளை தொடர்ந்தாள் சவிதா. 1 மணி நேரம் கழித்து வந்தபோதும் பால் அப்படியே கிடந்தது. தன்னை நிமிர்ந்தே பார்க்காமல் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தவள் மீது கோபமாக வந்தாலும் அடக்கி கொண்டாள் சவிதா. 2 வயது அப்படிதான் இருக்கும். அதட்டி மிரட்டினால் திமிரை ஓடும் வயது. பக்குவமாக தான் கையாள வேண்டும் இவளே. சஞ்சு என மெதுவாக அழைக்க, என்கிட்ட பேசாதப்போ என கத்தினாள் மிகுந்த எரிச்சலுடன். உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை, பாசமும் இல்லை, போ என கத்தினாள். எதுவுமே பேசாமல் அமைதியாக வெளியேறினாள் சவிதா. இரவு வேலையை முடித்து அலுப்புடன் வீடு வந்த சுமேஷ், சவி காஃபி தாயேன், தலை வலிக்குது, தோ தரேங்க. ஏன், என்னாச்சு என்றாள். எக்கச்சக்கமான வேலைமா ஆஃபீஸில், ப்ரொமோஷன் டைம் வேற, நிறைய போட்டி, உழைச்சிதானே ஆகணும், வேறு வழி இல்லை என்றார் அயற்சியுடன். சுமேஷ் முன்னணி சாஃப்ட்வேர் அலுவலகத்தில் பல வருடங்களாக வேலை செய்பவர். கிரெடிகல் ரிசர்ச் என பலரின் பாராட்டுதலை பெற்றவர். இந்த வருடத்தின் சிறந்த எம்ப்ளாயி என்ற சான்றிதழை 2 முறை பெற்றவர். காஃபியை குடித்தவர், சஞ்சனா எங்கே என்றபடி பெட்ரூமில் நுழைந்து, ஹேய் சஞ்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்றார் அன்புடன். ஹோம்ஒர்க் பண்ணுறேப்பா. நீங்கள் எப்போ வந்தீங்க என்ற சஞ்சுவிற்கு அப்பாவென்றால் உயிர். அவளின் முகவாட்டத்தை கண்டும் காணாதவர் போல, இப்போதானே வந்தேன், நீ எழுதிட்டு தலை வலிக்குது, காஃபியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் என அடுத்த அறையில் நுழைந்தார். காஃபியுடன் வந்தவளிடம், ஏ சவி, உன் பொண்ணு உம்முண்டு இருக்கா, என்ன விஷயம்? அவளுக்கும் அவள் ஃப்ரெண்டு திவ்யாவிற்கும் எதுக்கு எடுத்தாலும் போட்டி தான். இந்த முறை ஸ்கூலில் ஒரு ஓவிய போட்டி நடந்தது. அதற்கான பொறுப்பை என் ஃப்ரெண்டு மஞ்சு தான் கவனிக்கிறா. அவகிட்ட சொல்லி மறைமுகமாக இவளுக்கு சிபாரிசு பண்ண சொன்னா, நான் செய்யலைன்னு கோவம். இப்போ திவ்யா முதல் பரிசு வாங்கிட்டா, இவளுக்கு பரிசு கிடைக்கல, அந்த கோபம் தான். அவ சொல்வதற்காக இதை செய்தா அது என் ஆசிரியர் பணிக்கே அவமானம் சுமேஷ். ஆக்சுவலாக திவ்யா பிரமாதமாக ஓவியம் வரைகிறா. நம்ம சஞ்சுவை விட இவளுக்கு எப்படி பரிசு தர முடியும்? இவளுக்கு அது புரிய வேண்டாமா? சரி விடு சவி, சின்ன பொண்ணு தானே, எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்குவா. நாளைக்கு நான் பேசுகிறேன், ஃப்ரீயாக விடு. என்ன சின்ன பொண்ணு, 15 வயசு ஆகுது, நீங்கள் செல்ல கொடுத்து கெடுக்குறீங்க, என் பேச்சை கேட்கவே மாட்றா என அழுத்து கொண்டாள். நல்லது எது கெட்டதுன்னு நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். என்னமோ போங்க என்று சொல்லியவாறு கிச்சனை நுழைந்தாள். இரவு உணவை சஞ்சனா படித்து கொண்டிருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு ஏதோ பேசாமல் திரும்பினாள் சவிதா. காலையில் எழுந்ததும் கூட கோபம் குறையாமலே சஞ்சனா பள்ளிக்கு கிளம்பினாள். சஞ்சனா படிக்கும் பள்ளியில்தான் அம்மா சவிதாவும் ஆசிரியராக வேலை பார்க்கிறார். இருவரும் போகும்போது கூட பேசிக்கொள்ளவே இல்லை. மாலை சீக்கிரமே வீடு திரும்பிய சுமேஷ் மிகவும் டென்ஷனாக இருந்தார். சஞ்சனா சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். சமையல் அறையில் வேலையை முடித்த ஹாலுக்கு வந்த சவிதா சோஃபாவில் தலை சாய்த்திருந்த கணவனை பார்த்து, காஃபி சாப்பிட்றீங்களா என கேட்டார். என்றவருக்கு காஃபி கொடுத்து அவரே சொல்லட்டும் என காத்திருந்தாள் சவி. அந்த ப்ரொமோஷன் விஷயமா நேற்றுக்கு சொல்லியிருந்தேல, நான் இந்த ஆஃபீஸ்க்காக எவ்வளோ உழைச்சிருப்பேன் தெரியுமா? ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சிருந்தேன் சவி. ஆனால் போன வருஷம் ஜாயின் பண்ண சுந்தர் மேனேஜரோட சொந்தக்காரனை ஒரே காரணத்துக்காக ப்ரொமோஷன் வாங்கிட்டான். எனக்கு கிடைக்கல சவி. அது எனக்கு கிடைக்கலங்கிறத விட தகுதியும் திறமையும் இல்லாத இன்னொருத்தான் அதை சிபாரிசு மூலமாக வாங்குறத என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல சவி என புலம்பினான். சரி விடுங்க சுமேஷ், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அப்போ நேர்மைக்கும் உழைப்புக்கும் எந்த மரியாதையுமே கிடையாதா சவி? ரொம்ப வருத்தமாக இருக்குது. கவலைப்படாதீங்க சுமேஷ், நம்ம உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். டிஃபன் ரெடி பண்ணுறேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, வீணாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நேர்மைக்கென ஒரு மரியாதை நிச்சயம் உண்டு, மனசை தளர விடாதீங்க. சமையல் அறையில் டிஃபன் ரெடி பண்ணி சஞ்சனாவின் ரூமில் மேஜை மேல் வைக்க போனவளிடம், அம்மா நான் ஹாலில் வந்து சாப்பிட்றேன் என்றாள் சஞ்சனா. டைனிங் டேபிள் எதுவும் பேசாமல்
டிஃபனை சாப்பிட்ட சுமேஷை கண்டு சவிதாவிற்கு மனதுக்குள் கஷ்டமாக இருந்தது. சஞ்சனாவிற்கும் தன் அப்பாவை அப்படி பார்க்கவே பிடிக்கவில்லை. அப்பாவின் மூளை மாற்ற ஸ்கூலில் நடந்த ஏதேதோ விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்லிக் கொண்டிருந்தாள் சஞ்சனா. ஆனால் அதை சுவாரஸ்யமற்று கேட்டுக்கொண்டிருந்தார் சுமேஷ். அனைவரும் சாப்பிட்டு முடித்து கிச்சன் க்ளீன் செய்து பாலை காய்ச்சி சுமேஷ்க்கு ஒரு டம்ளர் குடித்துவிட்டு மற்றொரு டம்ளரை சஞ்சனாவிடம் கொடுத்தவளிடம் சாரிம்மா என்றாள் சஞ்சனா. அதனால் என்னடா, நீ புரிஞ்சுக்கிட்ட என்றாலே போதும் என்றாள் வாஞ்சையுடன். இருந்தாலும் நான் அப்படி நினைச்சிருக்கவே கூடாது, தப்புதாமா, மன்னிச்சிரு என்றாள் குற்ற உணர்வுடன். சஞ்சனா, நீ வளர்ந்த பெண், இன்னமும் போக போக பல விஷயங்களை தானாகவே புரிந்து கொள்வாய். திருடுவது, பொய் சொல்வது எவ்வளோ தவறோ அது போன்ற ஒரு தவறு தான் கண்ணம்மா. மற்றவர்க்கான வாய்ப்புகளை குறுக்கு வழியில் தட்டி பறிப்பதும், வாய்ப்புகளை இழந்த அவர்களை வயிற்றஞ்ச நம்மளை நெடுநாள் தூங்க விடாது. குறுக்கு வழி வந்த எந்த ஒரு வெற்றியும் நிச்சயமாக நெடுநாள் நிலைக்காது. வெற்றி பெறுவது, தோல்வி அடைவது என்பதை விட நேர்மையாக இருப்பதுதான் அதிக நிம்மதியை தருடா செல்லும். என் பெண் சகலகல வள்ளியாக இருப்பதை விட நேர்மையாக இருக்கிறாள் என்பதில் தாண்டா எங்களுக்கு பெருமையே என்று தலையை கொதினாள் சஞ்சனா. புரிந்து கொண்டவளாக சஞ்சனாவை கட்டி கொண்டாள். சற்றென யோசித்தவளாக, அம்மா, அப்பா பாவம் இல்லையம்மா என கவலைப்பட்டாள். உன் அப்பாவை போல திறமையவர்கள் பலர் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா முன்னேற என ஏங்கி கிடக்க குறுக்கு வெளியில் அதை அடைய சிலர் நினைப்பது நியாயமான விஷயமா? நீயே சொல். ஒரே ஒரு குறுக்கு வழியானால் பல நேரு வழியாளர்கள் வாழ்வின் மீதான நம்பிக்கை இழந்து போகிறார்கள் கண்ணம்மா. அந்த நம்பிக்கையை உடைக்க ஒருபோதும் நம் காரணமாக இருக்கக்கூடாது என்ற உறுதியை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் உன் வாழ்விலும். எல்லோரும் இப்படி நினைச்சா நல்லாதானே இருக்கும். இன்று நீ புரிந்து கொண்டது போல சில விஷயங்களை உன் அப்பாவும் புரிந்து கொள்வாரே கண்ணு. அப்போது அவர் வருத்தமும் மறையும். வாழ்க்கை பல விஷயங்களை தோல்வியாக பார்க்கக்கூடாதுமா, அதை ஒரு அனுபவமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நீ தூங்குடாச்சிலாம், காலையில் ஸ்கூல் போகணும்ல, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் என சஞ்சனாவை சமாதானப்படுத்தி விட்டு தூங்க போனாள். சஞ்சனாவை சமாதானப்படுத்தானும் சுமேஷை நினைத்து கவலையாக இருந்தது சவிதாவிற்கு. எதற்கும் சமாதானம் ஆகாதவராக இரவெல்லாம் தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்தபடியே இருந்தார் சுமேஷ். சஞ்சனாவின் பிரச்சனை முடிந்தது. இப்போது சுமேஷின் பிரச்சனைக்கு என்ன ஆறுதல் சொல்வென யோசித்துக் கொண்டே தூங்கி போனாள். காலையிலிருந்து குளித்து விளக்கேற்றி விட்டு ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி நின்றாள். எதுவுமே கடவுளிடம் வேண்ட தோன்றவில்லை. பிறகு சஞ்சனாவை எழுப்பிவிட்டு சமையலறையில் பப்பரமாக சுழன்று கொண்டிருந்தார் சவிதா. டிஃபனை செய்து முடித்து மதிய உணவை தயாரித்து முடித்து அயற்சியாக உணர்ந்தாள். இரவெல்லாம் தூங்காமல் புரண்டு காலையில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த கணவனை எழுப்ப மனம் இல்லாமல் வேலையை தொடர்ந்தாள். சஞ்சு, குளிச்சிட்டியாடா? டிஃபனை டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டுமாடா என குரல் கொடுத்தாள். வரேமா என்றாள். சஞ்சு தலையை சீவியபடி நிதானமாக எழுந்து வந்த சுமேஷ் சவி, காஃபி என்றான். டைனிங் டேபிள் அமர்ந்து லேப்டாப்பை திறந்தவர் அவள் கொடுத்த காஃபியை உறிஞ்சியபடி மெயிலை செக் பண்ணி கொண்டிருந்தான். சவி என்றான் துள்ளி குதித்தபடி. ஏன் ஆன்சைட் ஆப்போசிட்டி நாட்டில் பிக் ஆயிருக்குமா என சந்தோஷம் கூத்தாடி கொண்டிருந்தான் குழந்தை போல. சுமேஷின் கம்பெனி மூலம் அமெரிக்கா ஆன்சைட் செல்வதற்காக 6 மாதங்களுக்கு முன்பு திறமையின் அடிப்படையில் சுமேஷின் பேர் லிஸ்டில் இருந்தது. தற்போதுதான் உறுதி கிடைத்திருக்கிறது. இங்கே இருந்ததை விட பல மடங்கு அதிக சம்பளம், அதுவும் டாலர்களில் டேபிள் மேல் டிஃபனை வைக்க வந்த சஞ்சுவையும் அந்த சந்தோஷம் தொற்றிக்கொள்ள அப்பாவும் மகளும் மகிழ்வுடன் கொண்டாடினர். சிறு புன்னகையுடன் வேலையை தொடர்ந்தவாறு தன் அர்த்தம் பொதிந்த பார்வை அவர்கள் மேல் வீசினாள் சவிதா. ப்ரொமோஷன் கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு நிச்சயம் பலன் உண்டு என்பது சஞ்சனாவின் மனதில் அழுத்தமாக பதிய வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லியபடி பூஜை அறையை நோக்கினாள். நோ ஃபியர் வென் ஐ எம் ஹியர் என்று பூஜை அறையில் இறைவன் சிரித்து கொண்டிருந்தார். நேர்மையும் ஒரு வகையில் கடவுள்தானே. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.